ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டி ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அனுபவத்தில் எனக்கு கூட நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். சிமிலாரிட்டினா என்னுடைய ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். என்னடா ரொம்பவா புதிர் போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் ரொம்ப நேரம் உங்களை காக்க வைக்கல, நான் உங்களை கூப்பிட்டுறேன். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமாராமன், திருமதி உமாராமன் வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பெஷலாக வந்துருக்குறாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்றத அவங்ககிட்டே நம்ம கேட்டுக்கலாம். அம்மா வாங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் உமா. எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. ஓகே. ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கேன், சின்ன பொண்ணு. ஓகே ஓகே. இந்த சமையல் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு வந்திருக்கேன். அப்படிங்களா? ஏன் எனக்கு சமைச்சு போடணும்னு ஆசை வந்தது உங்களுக்கு? ஒரு ஆசை தான். ஆசை தான். நம்ம ஷோவில் நானே செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றதுனால நமக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்கன்றது பெரிய விஷயந்தான். ரொம்பவே சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். நான் உங்களுக்கு எனக்கும் நிறைய ஒத்துமை இருக்குதுன்னு சொல்லி நான் மக்கள்கிட்ட சொன்னேன். என்ன ஒத்துமை அப்படின்றத சொல்கிறீங்களா? எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். எங்கள் குடும்பம் குக்கிராமம். 2 பேருமே தமிழ்நாடு சவுத்தார்காட் டிஸ்ட்ரிக்ட்ல. சவுத்தார்காட் டிஸ்ட்ரிக்ட், 2 பேருமே சவுத்தார்காட் டிஸ்ட்ரிக்ட். கடலூர் ரொம்ப 2 பேருக்குமே நெருக்கமான ஒரு ஊர். எங்கள் ஐயா கூட பின்னாடி நிற்கிற ஐயா கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் தான். ஸோ அதனால் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. மோரோவர் அவங்க கூட பிறந்தவங்களும் 10 பேர் அப்படின்னு சொன்னாங்க. என் கூட பிறந்தவங்களும் 10 பேர். கண்ணு போடாமல் நாங்கள் வெளியிலலாம் அந்த பத்திரிக்கைலாம் வெளியிலலாம் கொடுக்குறது இல்லைப்பா, நீங்களாம் யாரும் ஃப்யூச்சரில் கோச்சிக்காதீங்க, குடும்பம் கிடையாது எங்களுக்கு குக்கிராமன்னு. அதனால தான் முன்னாடியே சொன்னேன் நான். ஸோ நம்ம மக்கள் சேர்ந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னு சின்னதாக யோசிக்கவே முடியாது. ஒரு சின்னதாக ஒரு பேர் சாப்பிட்ற மாதிரி பாத்திரம்லாம் வீட்டில் தேடவே முடியாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலே திருமண சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். செய்யவும் தெரியாது. சூப்பர் சூப்பர். ஸோ அந்த வகையில் தான் நான் சொன்னேன் நிறைய ஒத்துமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சந்தோஷமாக உங்கள் ஜென்ரேஷன் பீப்புளும் எங்களோட ஷோ பார்த்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு ரசவாங்கி பண்ணலான்னு. ரசவாங்கினாலே தெரியும் மக்களுக்கு, பாதி பேருக்கு தெரியும் அது பிராமணால் ஃபுட்டு அப்படின்னு. உங்களுடைய ஸ்பெஷல் அது இல்லையா? அது கன்னடக்காரோடது. ரொம்ப மாதாவோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரசவாங்கிக்கு வரலாறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூரில் மக்கள் சரபோஜி மன்னர்கள் ஆண்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 17th century இந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மராத்தியர்கள் இருக்காங்கல்ல, மராத்தியர்களை இங்கே வந்து வர சொல்லி, புலம்பெயர்ந்து வர சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு நிலங்கள்லாம் நம்ம மன்னர்கள் வந்து நிலங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்து நிறைய சலுகைகள் கொடுத்து அந்த மராத்தியர்கள் வந்து இங்கே வர வைச்சாங்க. அந்த மராத்தியாவிலேருந்து நம்மக்கிட்ட கன்வெர்ட் ஆனது தான் இந்த வாங்கி, ரசவாங்கி. ரசம்னா குழம்பு மாதிரி இருக்கிறது, வாங்கினா பிரிஞ்சால், கத்திரிக்காய் ரசவாங்கியை அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வெண்டைக்காய் பண்ண போகிறீங்க. ஓகே ஓகே, சூப்பர். வெண்டைக்காய் ரசவாங்கி அம்மா எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாமா? அம்மா இப்போ நீங்கள் ரசவாங்கிக்கு மசாலாலாம் வறுப்பீங்கல்ல? ஆமாம். வறுத்துக்கிறீங்களா? ஓகே. அடுப்பை வச்சு விடுவா. அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் இருக்குமாம்மா என்னது? ஓகே ஓகே. ஸோ எண்ணெய் போட்டு காஞ்ச விட்டு பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு, கட்டி பெருங்காயம். ஓகே. ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குமாம்மா அது? இருக்கும். ஓகே. எவ்வளோ உளுந்து எடுத்துக்கிறோமோ அவ்வளோ கடலைப்பருப்பா குறைச்சா? அதுக்கு பாதி எடுத்து. பாதி. ஓகே ஓகே. தனியாக ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போதும். ஓகே. ஒரு 1/2 டீஸ்பூன் போதுங்களா? ஓகே. காஞ்ச மிளகா வேணுங்களா? காஞ்ச மிளகா வேணும். போட்டுடலாம். போட்டுருவா? போட்டுருவோம். வேறு என்ன வேணும்? கருவேப்பிலை வேணுமா? வெந்தயம். வெந்தயம். அவ்வளோதானா? கருவேப்பிலை போடணுமா? அது அப்புறம் கடைசியாக தாளிக்கணும். அவ்வளோதானே? செவக்காய் வறுக்கணும். ஓகே ஓகே. இதுதான் வந்து ரசவாங்கிக்கு பேஸ் மசாலா.
ஆக்சுவலி இது எந்த இதுமா நீங்கள் எந்த ஊர் ஸ்டைலில் பண்ணுறீங்க? தஞ்சாவூர் ஸ்டைலா இல்லை வந்து தமிழ்நாடு ஸ்டைல்? உங்கள் ஸ்டைல் அதாவது கன்னடக்காரங்க பண்ணுறாங்க. இவங்க வந்து கர்நாடகா மாத்துவா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்குன்னு சில கம்யூனிட்டிக்குன்னு சில ரெசிபிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் இவங்க பண்ணுறாங்க. இங்கே வந்து கடுகுலாம் போட்டு வறுக்க மாட்டாங்க. நம்ம ஊர் பிராமணால் வந்து கடுகு வந்து சமைக்கிறதுல போடுவாங்க, தாளிக்கிறது. இந்த வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு கடுகு சேர்த்தா தான் நல்லா இருக்கும். அதான் ஒரு ட்ரெடிஷனல். இப்போ நம்ம ஃபுட் டேஸ்ட்டில் எதுக்காக இன்னொருத்தவங்களை நம்ம வந்து நம்ம கூட செய்ய வைக்கிறோம் அப்படின்னா, அந்தந்த ஊர் மக்கள் ட்ரெடிஷ்னல் பீப்புள் அந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியை அப்படி எப்படி அத்தன்டிசிட்டி மாறாமல் எப்படி கொடுக்குறாங்க, அத்தன்டிக்காக எப்படி பண்ணுறாங்கன்றத நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் வறுத்து போகிறது. ஓகே, எடுத்துடலாங்களா? இப்போ மசாலா நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரசவாங்கி மசாலாவை பேஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆறினா விட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். ஓகே. போதுங்களா? ஷூரா? ஓகே. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கிறாங்க. இந்த குழம்புக்கு தகுந்த எண்ணெய் இதிலே விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கூடவே இருக்கும். கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும். அந்த எண்ணெய் மேலே இருந்தால் தான் அதோட டேஸ்ட். குழம்பு மேலே மதக்கு தான் அந்த ரோகன் இருந்தால் அது ஒரு டேஸ்ட். சூப்பர். எண்ணெய் காயிட்டும். அம்மா, நீங்கள் வந்து வீட்டில் என்னென்னலாம் பண்ணுவீங்க? உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு யூடியூப் பார்ப்பேன். நிறைய யூடியூப் நம்ம ஷோ மறக்காமல் பார்ப்பீங்க? கண்டிப்பாக. ஓகே. பாட்டு பாடின்னு உட்காந்துருப்பேன். ஓகே. குட். பாட்டெல்லாம் பாடுவீங்கல்ல? பாட்டு பாடுங்க. கடுகு போட்டோமா? தாளிச்சிட்டு நான் பாட வைக்கிறேன் உங்களை. போடவா? நான் போட்டுருவேன். கருவேப்பிலை, வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். ஓகே. வெண்டைக்காய் வதங்கணும். இட்ஸ் டேக் சம் டைம் இல்லையா? அப்போ நம்ம பாட்டு பாடுவோம் இந்த டைமில். ஓகேவா? ரைட்டு. வெண்டைக்காய் வதங்கட்டும். அப்படி விட்டுருங்க. இது ஸ்லோவில் விட்டு நீங்கள் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன். அம்மா, இப்போ பாடுங்க. உங்கள் பாட்டை குரலை கேட்குறதுக்கு ஓடோடி வந்து உட்காந்துருக்கிறாங்க பாருங்கள் மக்கள். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. சூப்பர். எங்கள் மச்சியோட பொண்டாட்டி இந்த பாட்டை கேட்டாங்கன்னா பாடுவாங்க. சாமிக்கிட்ட போயிட்டு பெருமாள் கிட்ட போய் உட்காந்து இந்த பாட்டை முழுக்க பாடுவாங்க. அழுதுகிட்டே பாடுவாங்க, ஆத்மார்த்தமாக உருகி பாடுவாங்க. நீங்கள் பாடினோடனே எனக்கு மைண்டெல்லாம் அவங்ககிட்டே போயிடுச்சு. அவங்க ஹரியானாவில் இருக்காங்க, டெல்லி ஹரியானாவில். சூப்பர். வெங்காயமும் வெண்டைக்காவும் நல்லா வதங்கிருச்சு இல்லைம்மா? கொஞ்சம். ஓகே. நல்லா டீப் ரோஸ்ட் ஆகணுமாம்மா? கொஞ்சம் வதங்கினா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது நொறுக்குன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். ஓகே, சூப்பர். நல்லா வெண்டைக்காய் வதங்கிருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்துட்டு புளி தண்ணி போடுறாங்க. ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சா போதுமாம்மா? வரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஓகே. மஞ்சப்பொடி போட்டு. மஞ்சப்பொடியா? ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடலாமா? உப்பு வேணுங்களா? உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வெல்லம். அந்த புளியில் அந்த வெல்லம் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட் என்னன்னு வரும். குட். ஸோ இது நல்லா கொதிக்கணுமா? நல்லா கொதிக்கட்டும். குட். இந்த பச்சை வாடை போகணும். புளி தண்ணி பச்சை வாடை நல்லா போகணும். ஓகே. தண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாமா? போதுமா? ஓகே. இது நல்லா கொதிக்கிட்டோம். எனக்கு ஆக்சுவலி நான் பெரிய குடும்பம்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் நிறைய கலாட்டா போகும், ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம்னா அங்கே வந்து யாருமே அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் நிலவாது எங்கள் குடும்பத்தில். எல்லாம் கச்சமச்சன்னு ஹாப்பியாக சண்டை போட்டுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, குடும்ப கதை பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணுவோம். எங்கள் வீட்டில்
கருவில் இருக்கிற குழந்தையிலேருந்து கட்டி கொடுக்குற வயசு வரைக்கும் குழந்தைங்க அடுக்கடுக்காக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி? எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, எல்லாம் பெருசாகிட்டாங்க இல்லையா. உங்கள் கூட பிறந்தவங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், இவங்க கூட பிறந்தவங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட இருப்பாங்க. நம்ம ஒரு 10 வருஷம் கம்மியாக பிறந்தோம். அடுத்த ஜென்ரேஷன் தான் வளர்ந்துட்டு வந்துருக்காங்க. குட் குட் குட். எல்லாம் 40 50 வந்தாச்சு எல்லாம். ஓகே, நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்கல்ல? ஆமாம். இந்த மாதிரி பெரிய குடும்பத்துலேருந்து வந்தவங்க இப்போ இருக்கிற எனக்கு குடும்பம் வேணாம், நான் அலோனாக இருக்கிறேன், கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கூட்டு குடும்பம் தான் நல்லது. அங்கே சொல்லுங்கள். கூட்டு குடும்பம் தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வேலைக்கு 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. குழந்தைங்களை பார்த்துக்க பேரண்ட்ஸ் அந்த தாத்தா பாட்டி இருந்தால் தான் அவளுக்கு நல்லது கிட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க தேவை. ஏன்னா இப்போல்லாம் இருக்கிற காலத்துக்கு ஆயாவையோ சர்வெண்ட்டையோ வச்சா மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிடுறாங்க குழந்தைங்கள. அதெல்லாம் பண்ணுறாங்க. பயமாக இருக்குது நமக்கு. பயமாக இருக்குது. குழந்தைங்களை இன்னும் தாத்தா பாட்டி கூட இருந்தால் தான் நல்லது கிட்ட. தாத்தா பாட்டினாலும் சித்தி சித்தப்பா அந்த மாதிரி எல்லாரோடைய ஃபேமிலியோட இருந்தால் தான் நல்லா ஜாலியாக இருக்கும். அன்றைக்கி என்ன பண்ணுறது, அந்த குழந்தைங்களும் அப்போ தான் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு வளருவாங்க. அவங்க வேற வீட்டுக்கு போனாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. பல்கலைக்கழகம். ஆமாம், வெரி குட். காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் இங்கே கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் கோர்ஸ் பண்ணாமல் லைவாகவே எல்லாம் பண்ணி எல்லாமே. ஆமாம், இன்னொரு குடும்பத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க பெரிய குடும்பமாக இருந்தாங்கன்னா இவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அங்கேயே தான் அடிக்கிறவங்க அடிச்சு போயிடுறாங்க, திட்டுறவங்க திட்டி போயிடுறாங்க. கொட்டு வாங்கணுமா, நல்லது தப்பு பண்ணோம்னா உடனே கண்டிப்பாங்க, அது பண்ணக்கூடாது, தப்பு, அதை சரிப்படுத்தணுவாங்க. பெரியவங்க இருந்தாங்கன்னா அங்கேயே நம்மளை சீசன் பண்ணி தான் வெளியே விடுவாங்க. நம்மலாம் அப்படி தான் சப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி தானாக வந்தோம் வெளியில் வந்து. அண்ட் எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த ஒரு பெரிய ஒரு இதில். மாமியார் வீட்டுக்கு ஒரு பொண்ணு போச்சுன்னா அம்மாவை தான் சொல்லுவாங்க யாருமே. ஆமாம் ஆமாம் ஆமாம், அம்மா வளர்ப்பு எப்படின்றது எப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லி கொடுக்கறது தானே அவங்களுக்கு. யா உங்கள் பொண்ணு எப்படி சொல்லுவாங்கன்னு நல்லா பார்த்து பார்த்து வளர்த்துருப்பீங்க. அவள் கூட்டு குடும்பத்தில் இருக்கா, எனக்கு சந்தோஷமா இருக்கு. வெரி குட் வெரி குட். சூப்பர். மாமியார் மாமனாரோட இருக்காவ. வா வெரி குட். நல்லது தான். எல்லாரையும் ஏங்க இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாமல் போடுறாங்க. உலகத்தில் ஒன்றுமே அவங்க இப்போ என்னோட இப்போ அவங்க ப்ரோக்ராம்க்கே வந்திருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறது? ஸோ வீட்டில் இருக்கிற பெரியவங்க பார்த்துக்கிறாங்க. வெரி குட் வெரி குட். சூப்பர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில பேர் ஒரு இடத்துல ஒரு தேசங்கள் அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் ஓடி வந்து ஓடி வரலனாலும் ஃபோன்லயார் டெய்லி கான்டாக்ட் பண்ணா அந்த நமக்கு ஒரு சந்தோஷம். பேசி நல்லா இருக்கீங்களா என்ன ஏது. இப்போதான் நமக்கு நிறைய வீடியோ கால்ஸ் எல்லாம் நிறைய கம்யூனிகேஷன் தான் நிறைய டெவலப் ஆயிட்டு. ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்க கூட நெருக்கமா அன்றாடம் கனெக்ஷன்ல இருக்கிறதுக்கு. வயசானவங்க தனியா இருந்தாலும் அந்த ஃபீலிங் இருக்காது. தனியா இருக்கும்ன்றது அந்த இருக்காது. நம்ம எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க பேசுறாங்க அப்படின்னு. குட் குட் சூப்பர். நல்ல விஷயம் சொன்னீங்க. இப்போ இந்த இது போடலாமா? இப்போ மசாலா போட்டுடலாமா? அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி. தண்ணி ஊற்றவா? அதில் தண்ணி பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி கரைக்கணும். போதுங்களாம்மா தண்ணி? போதும். ஸோ அரைச்ச மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு அதை தூக்கி அதில் போடுறீங்க இல்லையா? ஆமாம். குட். இது நல்லா தின்னாக தானே இருக்கும் ரசவாங்கி இல்லை? ஆமாம், இன்னும் கொதிக்க கொதிக்க நல்லா டேஸ்ட். ஓகே ஓகே. தண்ணி இதாக தேவையாம்மா? இன்னும் கொஞ்சம் அதில் கரைச்சி இது கொதிக்கணும் இல்லையா? இந்த ஓகே. கடைசியாக வந்து பச்சை மிளகா போடணும் இல்லையா? நீங்கள் கொதிக்கும் மேலே போட்டுடலாமா? ஓகே. வாசனைக்கு தான். ஓகே. கொஞ்சம் காரம் கொஞ்சம் வாசனை, அந்த க்ரீன் சில்லி ஃப்ளேவருக்காக. சூப்பர். இந்த வெண்டைக்காய் ரசம் வாங்கி கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுன்னா ரெடி ஆகிடும். எது கூடலாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா இது? சாதத்தில் போட்டு சாப்பிடணும். சாதத்தில் வேறு ஏதாவது சாதம் தான் நல்லா இருக்கும். மோர் சாதத்துக்குலாம் தொட்டுப்போம். மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அதான் சாதம் மோர் சாதம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கு. ஓகே குட் குட். பொங்கல் பண்ணாலும் பொங்கலுக்கு தொட்டுக்கலாம். பொங்கலுக்கு கொஜ்ஜு மாதிரி. வெரி குட் வெரி குட். நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர். நீங்கள் இந்த யூடியூப் பார்ப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பீங்க? எல்லா சமையலையும் பார்ப்பேன். ஓகே. உங்களோட ப்ரோக்ராம் வந்து பார்ப்பேன் நான் நிறைய. யூடியூப்ல ஷோ பார்ப்பேன். இப்போ நேர்லயே பார்த்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இப்போ நீங்கள் நிற்கிறீங்களே ஷோக்குள்ள. இல்லை, உங்களையும் பார்த்துருக்கேன். பார்த்தேன். உங்க கிட்டக்க இருந்து சமையல் பண்ணி பார்க்குறேன் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ரசம் வாங்கி ரெடி ஆகிடுச்சாம்மா? ரெடி. இப்போ என்ன மாற்றிடலாமா? பவுலில் எடுத்துருவா. ஆஃப் பண்ணிடலாமா?
ரசவாங்கி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளேவர் இருக்குது நீங்கள் பண்ணும்போது. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். யா ஷூர். வெண்டைக்காய் சூடாக யா சுட சுட சாப்பிட்டா அது ஒன்று, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. ஆவி பறக்க பறக்க வெண்டைக்காய் ரசவாங்கி நான் சாப்பிட்றேன். நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அம்மா எப்படி பண்ணாங்களோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி செய்யுங்க. சுடும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சரியாக அந்த சின்னதாக போட்ட கட்டி வெல்லம் எல்லாமே போட்டு பிளெண்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கையால் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து நம்ம ஷோவில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு? என்னை விட என் பொண்ணுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தா அவள் டேஸ்டியாக பண்ணுறதுக்கு கற்றுக்குப்பா. அப்படியா? ஸோ உங்கள் டாக்டர் வந்திருக்காங்கன்றதுனால உங்கள் டாக்டர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நாங்கள் அப்புறம் எல்லாம் கற்றுக்குறோம். வா, வெரி குட், சூப்பர். கூப்பிட்டுறீங்களா டாக்டரை? வாங்க. அவள் பேர் சந்தியா. சந்தியா, ஹாய்மா, ஹவ் ஆர் யூ? I'm fine, how are you? யா, ஐம் வெரி குட்மா, தேங்க்யூ. சந்தியா, Yes. சந்தியா சந்தில் நிற்கிற அளவுக்கு ரொம்ப கமுக்கமாக இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் தான் பிரம்மாண்டமாக இருக்கிறோம். வெரி குட் சூப்பர். ஆக்கிடலாம், சாப்பிட வச்சு ஆக்கிடுவோம் கண்டிப்பாக. நம்ம ஃபுட் டேஸ்ட் சாப்பிட்டா கண்டிப்பாக ஆயிடுவாங்க. ஓகே சந்தியா, என்ன சாப்பிட போகிறோம் நம்ம இன்னைக்கு 2 பேரும் சமைச்சு? எது வேணாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படியா? ஓகே பயங்கர எக்ஸைட்டடாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களை காத்துக்க விடாமல் நான் சீக்கிரமாக பண்ணிடுறேன். சந்தியாவுக்கு ஒரு டிஷ் வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் அதை பண்ண போகிறேன்றது தெளிவாயிடுச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்த எபிசோடில் அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுடைய ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம நிகழ்ச்சியை யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி எதனாச்சும் பண்ணோம் அப்படின்னா குடும்பமாக சேர்ந்து குக் பண்ணி கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் அதை செய்யுங்க. நிகழ்ச்சியை பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உமாராமன், சந்தியா அண்ட் ஷெஃப் மால்குடி கவிதா.